வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ஐட்டங்கள் பார்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உரிச்ச பல் பூண்டு, வரமிளகாய். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில், கொஞ்சம் போல் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 4 வரமிளகாய் கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கழுவி வச்சிருக்க கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி போட்டுடலாம். சின்ன கோழிக்காய் சைஸில் புளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. வதக்காய்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆறிடுச்சு. இப்போ நம்ம துவையில் அரைச்சிடலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு எல்லாருக்கும் நமக்கு தெரியும். புதினாவோடையது, கருவேப்பிலையோடையது, கொத்தமல்லியோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். வாங்க மிக்சியில் அரைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான சட்னி துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நன்றி.